உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா. ஆனா அந்த ஜனநாயகத்தை தீர்மானிக்கிற தேர்தல் நேரத்துல வாக்குச்சாவடிக்கு போக அத்தனை 3 பேத்துக்கு மனசு இல்லாம இருக்காங்க. ஏன் ஒரு ஓட்டுனால என்ன மாறிட போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சியம். இந்த ஒரு அலட்சியம் எந்த அளவுக்கு ஆபத்துன்னு தெரியுமா? கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் தமிழகத்தோட மொத்த வாக்கு சதவீதம் 69.7. அதாவது 130 நபர்கள் அன்னைக்கு வீட்டில் ஓய்வு எடுப்பதற்காகவோ இல்லை வெளியே போய் என்ஜாய் பண்ணதற்காகவோ போனவங்க. கடந்த 20 வருஷமா தமிழ்நாட்டோட மொத்த வாக்கு சதவீதம் 72% மட்டும்தான். மீதமுள்ள அந்த 28% மக்கள் எனக்கு இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னதுனால ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு இந்த பதிவில் கொஞ்சம் ஆழமாக பார்த்துடலாமா? இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் பிக் டோர்ஸ் டு டோர்ஸ். நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து வாக்களிப்பது நமது கடமைன்னு படிச்சுட்டு வரோம். நடக்கவே முடியாத தாத்தா பாட்டிகள் கூட அந்த தள்ளாத வயசுலையும் வந்து ஓட்டு போடுறத நம்ம நிறைய பேர் பார்த்துருந்துருப்போம், ஆச்சரியமும் பட்டிருந்திருப்போம். அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு பொறுப்பு எல்லா வசதிகளும் இருக்க அந்த மக்களுக்கு ஏன் வரதில்லை? நான் ஓட்டு போடாததுனால என்ன மாறிட போகுது, என்ன மாறிட போகுதுன்னு பார்த்துடலாமா கொஞ்சம்? 2021 தமிழகத்தின் முதலமைச்சர் யாருன்னு தீர்மானிக்க ஒரு தேர்தல் நடந்துச்சுல. அந்த தேர்தலில் நெய்வேலி, விருதாச்சலம், காட்பாடி, தியாகராய நகர், டி நகர்னு சொல்கிற இந்த இடங்கள்லாம் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சது வெறும் 1000க்கும் குறைவான வாக்குகள். அதில் டி நகரில் வெறும் 127 வாக்குகள் மட்டும்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சுது. அந்த ஒரு தொகுதியில அன்னைக்கு ஓட்டு போடாம இருந்த ஏதோ ஒரு 100 நபர்கள் நினைச்சிருந்தா அன்னைக்கு வெற்றி பெற்ற வேட்பாளரை நிச்சயமா மாற்றியிருந்திருக்க முடியும். இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் ஒரு வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்தியாவோட முதல் பொது தேர்தல் 1952 தான் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல பீகார்ல இருக்கிற சாப்ரா அப்படிங்கிற தொகுதியில சிபி ஸ்ரீவத்சா அப்படிங்கிற நபர் போட்டிடுறாரு. தேர்தல் முடிஞ்சு அந்த வாக்குகள் என்னும் போதுதான் தெரிஞ்சிச்சு வெறும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல அவர் தோல்வி அடைஞ்சாருன்னு. ஒருவேளை அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா இந்தியா பாராளுமன்றத்தின் முகம் வேறு மாறி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்ரீவத்சா பின்னட்கள்ல லால் பகதூர் சாஸ்திரியோட வலதுகரமாக இருந்த ஒரு நபர். அது மட்டும் இல்ல, ஐக்கிய நாடுகளோட சபையின் ஒரு அமைப்பான சர்வதேச கடல்சார் அமைப்பை 16 வருடங்களாக தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தியவர் தான் இந்த ஸ்ரீவத்சா. இவரு இங்கிலாந்து ராணியிடம் இருந்து நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றவர். அமெரிக்கால அதிபர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுலயும் ஒரு ஓட்டு மிகப்பெரிய இம்பாக்ட பண்ணியிருக்கு. ஏன் நமக்கு விவரம் தெரிஞ்ச இந்த 1999ஆம் ஆண்டு ஒரே ஒரு ஓட்டு திரு வாஜ்பாய் அவர்களோட ஆட்சியை கவிழ்த்தது. ஒருவேளை அன்னைக்கு ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு ஓட்டு போட பிடிக்கலன்னு வராம இருந்திருந்தா இந்த ஒரு மாற்றம் கண்டிப்பா நிகழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனா விதி என்னமோ வேற மாதிரி தான் விளையாடுச்சு. அதே வருஷத்துல நடந்த எலெக்ஷன்ல திரு வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றாரு. அதுவும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட அந்த ஒரு ஓட்டை கரெக்டாக செலுத்துறதுனால. அதாவது ஒரு ஓட்டு ஒரு ஆட்சியை கவிழ்க்கவும் முடியும், அதே ஆட்சியை மீண்டும் உயிர் பெற வைக்கவும் முடியும். ஒரு ஓட்டில் என்ன மாற்றம் நிகழப்போகுதுன்னு தானே கேட்குறீங்க? ஒருவேளை ஒரு தொகுதியில் அதிகபட்சமான வாக்குப்பதிவு நடந்துச்சுன்னா அந்த ஒரு தொகுதியில் நின்ன அரசியல்வாதிக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படும், மிகப்பெரிய பயம் ஏற்படும். ஒருவேளை இந்த டைம் நான் சரியாக செயல்படலைன்னா அடுத்த 5 வருஷத்துல என்னை தூக்கி வெளியே போட்டுருவாங்கங்கிற பயம் இருக்கும். நம்மளை நம்பி இத்தனை நபர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுங்கிற அழுத்தம் கண்டிப்பா ஏற்படும். ஆனா அதுவே வாக்கு சதவீதம் குறைவாக இருந்துச்சுன்னா அங்கதான் நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு மெத்தன போக்கு ஏற்படும். நம்ம வாட்ஸ்அப்லையும் சரி, எக்ஸ் தளத்திலும் சரி, ஜிஎஸ்டி அதிகமா இருக்கு, சாலை தரமா இல்லை, கல்வி தரமா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேசுறோம். ஆனா அந்த ஒரு புகாரை தீர்த்து வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நாள் வருது இல்ல, அந்த நாள் அன்னைக்கு நம்ம மௌனமா இருந்துட்டு போயிடுறோம். குறிப்பா அந்த 28-30% மக்கள். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு சில மாநகரங்கள்ல வாக்கு சதவீதம் கம்மியா இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு தர்றாங்களே, அப்போ
வாக்கு சதவீதம் முக்கியம் இல்லையான்ட்டு. அந்த மாநகரங்கள் தொழில் நகரங்களாக இருக்கலாம், அந்த ஒரு மாவட்டம் மாநிலத்திற்கோ இல்ல மாநிலம் நாட்டிற்கோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார இம்பாக்டா கொடுத்திருந்திருக்கலாம். இதனால அங்க அடிப்படை வசதிகள் செஞ்சு தர வேண்டிய கட்டாயத்துல அரசாங்கங்கள் தள்ளப்பட்டிருக்கும். இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டா இல்ல. அரசு இயந்திரங்கள் என்னதான் நாங்க வாக்கு சதவீதம் வச்சு ட்ரீட் பண்ண மாட்டோம், நாங்க எல்லாத்தையும் ஒன்னாதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு சொன்னாலும் கள நிலவரம் அப்படிலாம் கிடையாது. எங்க வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கோ அங்க கண்டிப்பா அவங்களோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு அரசாங்கம் மற்ற எல்லா பகுதியும் கவனிக்காது, முக்கியமா அந்த பகுதியை மட்டும்தான் கவனிக்கணும்னு சொல்ல வரல. ஆனா அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு தொகுதியில அதிகமாக இருக்கும். நீங்க ஓட்டு போடாத ஒவ்வொரு முறையும் 3 விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தவறான கரப்டடான லீடரை தேர்ந்தெடுக்கிறது. 2, நேர்மையான வேட்பாளரோட தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. 3, அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த தொகுதியோட வளர்ச்சியை முழுவதுமா பலி கொடுக்கிறது. இங்க தகுதியானவர்கள் யாரு, திறமையானவர்கள் யாரு, ஒருவேளை மாற்றம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்களோட ஒரு ஓட்டு நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அழுத்தமா சொல்ல வரேன். இங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்ல வரல. யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட உரிமை. உங்க கொள்கைக்கு உங்க விருப்பத்திற்கு ஏற்ப எந்த வேட்பாளர் இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமா உங்களோட வாக்குகள் செலுத்துங்க. ஒருவேளை யாரையும் தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லைன்னா மிகப்பெரிய ஆயுதமாக நோட்டா இருக்கு, அதையாவது பயன்படுத்துங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஒரு ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தோ அதே அளவுக்கு ஆபத்து வாக்களிக்காமல் இருப்பது. உங்களை சுற்றி ஒரு மாற்றம் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டா, நீங்க விருப்பப்பட்டா அதற்கான முதல் படி உங்க விரலில் இருக்கும் மையில தான் தொடங்குது. எல்லாத்துக்கும் தெரியும் ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குதுன்னு. மறக்காம உங்க வாக்குச்சாவடிக்கு போயிட்டு உங்களோட வாக்குகளை பதிவு பண்ணுங்க. மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும்.